தூய்மை பணியாளர் நியமனம் தொடர்பாக மேல்முறையீட்டு வழக்கில் தமிழக அரசுக்கு 5 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, விவரம். கோபால், அரசு உதவி பெறும் சிறுபான்மை கல்லூரியில தூய்மை பணியாளர் நியமனத்திற்கு ஒப்புதல் அளிக்க பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதத்துடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை வேப்பேரியில் உள்ள அரசு உதவி பெறக்கூடிய கல்வியியல் கல்லூரியில தூய்மை பணியாளராக நியமிக்கப்பட்டவருடைய நியமனத்திற்கு ஒப்புதல் வழங்க கோரி கல்லூரி நிர்வாகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்தது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தனி நீதிபதி தூய்மை பணியாளர் நியமனத்திற்கு ஒப்புதல் அளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எடுத்து தமிழக அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த மேல்முறையீட்டு மனு விசாரித்த நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியம் மற்றும் அருள்முருகன் ஆகியோர் தமிழ்நாடு தனியார் கல்லூரிகள் ஒழுங்குமுறை விதிகளின்படி அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரிகள் மேற்கொள்ளக்கூடிய நியமனங்களுக்கு அரசு உதவி வழங்க வேண்டுமானால் தூய்மை பணியாளர் உள்ளிட்ட குரூப் டி பணியிடங்களுக்கு சுயநிதி கல்லூரிகள் நிரந்தர பணியாளர்கள் நியமிப்பதை தடுக்கக்கூடிய வகையில ஒப்பந்த தொழிலாளரை நியமிக்க கூறி 2013ஆம் ஆண்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இந்த அரசாணையை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. உச்சநீதிமன்றமும் அந்த உத்தரவை உறுதி செய்துள்ள நிலையில தமிழக அரசு தேவையில்லாமல் இந்த மேல்முறையீட்டு வழக்கை தாக்கல் செய்துள்ளதாக கூறி தள்ளுபடி செய்து உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஏற்கனவே தீர்ப்பு காணப்பட்ட விவகாரத்தில் மீண்டும் மேல்முறையீடு செய்துள்ளதாக கூறி நீதிபதிகள் தமிழக அரசுக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த அபராத தொகையில் 2,50,000 ரூபாயை எதிர்மனுதாரர் கல்லூரியில் தூய்மை பணியாளராக நியமிக்கப்பட்டவருக்கும் மீத தொகையை சென்னை உயர்நீதிமன்ற சட்டப்பணிகள் ஆணையக் குழுவுக்கும் 15 நாட்களில் செலுத்த வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் தனி தூய்மை பணியாளர் நியமனத்திற்கு ஒப்புதல் அளிக்கும்படி தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை 4 வாரங்களில் அமல்படுத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பித்தது. அபராத தொகை செலுத்தப்பட்டது குறித்து மார்ச் 20ஆம் தேதி அறிக்கை அளிக்கவும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அண்மை விவரங்களுக்கு நன்றி சிவா.